ஃபைனலி இந்த ஹேம்பரை வந்து 1 இயர்க்கு அப்புறம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் நான் 1 இயர்க்கு அப்புறம் இந்த ஹேம்பரை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜிஞ்சர் பிரெட் தான் பண்ணுறோம் ஹேம்பர்ஸ்க்கு. இந்த ஹேம்பர் வந்து நான் லாஸ்ட் இயரே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட் அண்ட் ஆல்சோ வந்து நான் அதுக்கான பாக்ஸஸ் அதெல்லாம் எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. அண்ட் சரி இந்த தடவை கண்டிப்பாக நம்ம ஹேம்பர் போடுறது வந்து இந்த ஹேம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இந்த ரெசிபியும் நான் வந்து க்ராக் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெசிபி வேணும் அண்ட் ஆல்சோ வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் அதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ பாக்ஸஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து பாக்ஸஸ் வந்து எனக்கு டிஸ்பேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இப்போது வந்து இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸஸில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன். ஸோ நம்மளோட ஹேம்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட மேக்கிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ ஆக்சுவலாக ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் வந்து மொலாசஸில் பண்ணுவாங்க அண்ட் ஹனி, ப்ரௌன் சுகர் அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி ஹனி அண்ட் ஒயிட் சுகரை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பர்பாக வந்திருந்து அண்ட் ஆல்சோ இது கம்ப்ளீட்லி எக்லெஸ். ஸோ யாருனாலும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு டிஐஒய் கிட் மாதிரி தான் இருக்க போகுது. நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஹேம்பர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது ஃபுல்லாக நம்ம நல்லா வெல் கம்பைண்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பேட்டர் வந்து ரொம்ப நம்ம வந்து பார்த்து இது பண்ணணும். இது ஏன்னா நமக்கு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு 1 டேக்கு அப்புறம் தான் நம்மளை வந்து இது ஒரு நல்ல ஷேப்புக்கெலாம் பண்ண முடியும். அண்ட் இங்கே தான் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். ஸோ நான் கிளிங் ரேப் யூஸ் பண்ணி பண்ணேன். ஆக்சுவலாக கிளிங் ரேப் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிளிங் ரேப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓவர் நைட் பண்ணுறப்போ நான் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நல்ல வேளை நான் செக் பண்ணேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த விரிங்கிள்ஸ் வந்து நிறையா கிளிங் ரேப்பில் இருக்கனால அந்த கிராக்ஸ் எல்லாமே வந்து டோலையும் வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஈவன் சர்ஃபேஸாக இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ நமக்கு அந்த கிராக்ஸ் எல்லாமே ரொம்ப விசிபிளாக டீப் கட்ஸ் ஆகிடுது ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம். ஸோ இது என்னென்னா நம்ம திருப்பி வந்து நம்ம ரோல் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதனால் நான் இந்த இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ சம்ஹவ் நான் அதை மேனேஜ் பண்ணிட்டேன் அன்றைக்கி. ஸோ அன்றைக்கே நான் நைட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ பார்த்தனால கொஞ்சம் நான் அதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை நல்ல ஒரு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ இப்போவே உங்களுக்கு கிராக்ஸ் வந்து விசிபிளாக தெரியும். பட் நான் அது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் நமக்கு ஈஸியாக வந்து அது போயிடும்னு நினச்சேன். பட் ஸ்டில் அது டீபெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு நான் ஓவர் நைட் வச்சிடுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு நான் எடுத்து பார்த்தா பயங்கர கிராக்ஸாக இருந்தது. ஸோ அதனால் நான் ஒரு நல்ல திக் பாலித்தீன் ஷீட் எடுத்துக்கிட்டேன். ஒரு பிளாஸ்டிக் ரேப் ஒரு ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு பேக் மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் நல்லா ஸ்டிஃபெண்டாக இருக்கிற மாதிரி ஈவனாக நீங்கள் வந்து அந்த டோ வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமும் இந்த ஸ்டெப் ட்ரை பண்ணேன். ஸோ நல்லா ரோல் பண்ணுறப்போ நமக்கு எங்கெல்லாம் வந்து ஏர் பபிள்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் அந்த கிராக்ஸ் அன்ஈவனாக டோ நிறையா இருக்கிற ப்ளேஸஸ் எல்லாமே வந்து நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக நான் கொஞ்சம் அதை லிஃப்ட் பண்ணிவிட்டு நமக்கு பட்டர்லாம் நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கனால ஈஸியாக வந்து அது நமக்கு வரும். அண்ட் இதை நான் ஒரு சைடு ஓப்பன் அப் பண்ணிடுறேன். இன்னொரு சைடு வந்து நமக்கு அப்படியே பாட்டமில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கட்ஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஹவுஸ் ஷேப்பில் குக்கி கட்டர்ஸ் எல்லாம் அதோட வால்ஸ், ரூஃப் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஷீட்டில் வந்து பேக் பண்ண போகிறீங்களோ அந்த ஷீட்டில் கட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியா. ஸோ இப்போது நான் வந்து ஸ்டிஃபாக இருக்கனால நான் இதில் பண்ணிவிட்டு அதை நான் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். பட் நீங்கள் அடுத்து அந்த லெஃப்ட் ஓவர் டோஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் டேரெக்டாக பட்டர் ஷீட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் அது இன்னும் வந்து உங்களுக்கு பெட்டர். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஷீட்டை வந்து லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது டேர் ஆகிரும். அண்ட் ஆல்சோ வந்து ஷேப் வந்து அன்இவன் ஆகும். ஸோ இதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஸ்டெப்பு ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ்லேயே. ஏன்னா நீங்கள் ஸ்டிஃபாக இருக்கிறப்போ அது நல்லா கூலாக இருக்கிறப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு
ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச்லாம் பண்ணுறப்போ நான் டைரெக்டாக வந்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்து அதில் ரோல் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பேட்ச்க்கும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக வந்து நான் இன்றைக்கி பார்ட் 1 தான் இந்த வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்ட் 2க்கு நான் எப்படி என்னோடய ரிமைனிங் ஹேம்பரை ஃபினிஷ் பண்ணி பேக் பண்ணேன்னு ஸ்டே டியூன்ட். அண்ட் வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.